ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இது உங்கள் சாய்குமார் ஆஸ்பிரண்ட் ஜோன் A to Z வேர் யூ கேன் லேர்ன். நம்மளுடைய ஸ்கீம்ஸ் அடுத்த வீடியோ போட போகிறோம். ஆல்ரெடி முன்னாலேயே பேசிக்ஸ் நடத்தியிருக்கோம். பேசிக்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். பேசிக்ஸில் நிறைய டெர்மினாலஜிஸ், என்னென்ன வேர்டு, உத்தம்னா என்ன, யோஜனானா என்ன, கிருஷினா என்ன, இதுக்கான மீனிங், தமிழ் மீனிங், இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அது படிச்சிட்டிங்க அப்படின்னா பாதி வேலை அதுலேயே முடிஞ்சிடும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கன்னா ஒரு ஆர்டராக எடுங்க. நம்மளோட வீடியோஸோட ஆர்டர் தான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. இதுக்கப்புறம் வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு சொல்லி இந்த வீடியோஸோட ஆர்டர் கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகுனா, இந்த வீடியோக்கு அடுத்தது இந்த வீடியோ பார்க்கணுன்னு அர்த்தம். ஸ்கீம்ஸ்லேயுமே கூட ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த வீடியோஸ்லேருந்து எப்படி கண்டினியூவாக கொண்டு போக போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி பர்ஃபெக்டாக இந்த ஆர்டரில் படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்கீம் க்ரீன் ரிவால்யூஷன் கிருஷி யோஜனா. இது ஒரு கோர் ஸ்கீம். என்ன சார் எடுத்த உடனே எதுவுமே புரியாத மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், நடத்தியிருக்கோம். கோர் ஆஃப் த கோர் என்ன, கோர் ஸ்கீம் என்ன அப்படின்றதெல்லாம் நடத்தியிருக்கோம். சரி, பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ நாம் பார்க்க போகிற ஸ்கீம் வந்து Green Revolution Krishnoti Yojana to develop the agricultural and allied sector. இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் செக்டர் அதனுடைய அல்லைடு செக்டரை சயின்டிஃபிக்காக நம்ம டெவலப்மெண்ட் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் ஹேஸ் டு டெவலப் இட் அப்படின்றது தான் இதனுடைய ஃபஸ்ட் எய்ம். செகண்ட் எய்மு ஃபார்மர்ஸோட இன்கம்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஒன்று ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா அவங்களுடைய ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணணும். இது மாதிரி பெட்டர் ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய ரெண்டாவது எய்ம். முதல் எய்ம் வந்து சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது எய்ம் வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த கிருஷி யோஜனாவை வந்து க்ரீன் ரிவால்யூஷன் கிருஷி யோஜனா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போ? இந்த இயர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் மட்டும்தான். எல்லா பாயிண்ட்ஸும் ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அதோடைய எல்லா பாயிண்ட்ஸுமே நான் வந்து எடுத்து கவரேஜ் பண்ணி கொடுத்துருப்பேன். நிறைய புத்தகங்கள் வந்து சும்மா ஒரு இதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆனால் நாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்போம். இது ஒரு அம்ப்ரெல்லா ஸ்கீம் சொன்னேன். ஏன்னா இது ஒரு கோர் ஸ்கீமு. கோர் ஸ்கீம்னா என்னது? இந்த ஸ்கீமுக்கு கீழே நிறைய சப் ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த சப் ஸ்கீம்ஸும் சேர்த்து படிக்கணும். ஓகேவா? வேரியஸ் டிபார்ட்மெண்ட், வேரியஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து சப் ஸ்கீம்ஸ் இருக்கும். இந்த க்ரீன் ரிவால்யூஷன் கீழே ஒரு 11 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த க்ரீன் ரிவால்யூஷன் கீழே 11 ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த 11 ஸ்கீம்ஸையும் படிச்சிட்டோம்னா க்ரீன் ரிவால்யூஷன் மொத்தமாக முடிஞ்சுது. ஓகேவா? அதே தான் 2005 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் நிறைய ஸ்கீம்ஸ் கசகசன்னு இருந்ததுனால 2017-18 என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. என்னென்ன ஸ்கீம்ஸ் இதுக்கு முன்னால் இருந்தது அது நமக்கு தேவையில்லை. ஸோ 2017-18 கிளப் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு அம்ப்ரெல்லா ஸ்கீமாக மாற்றினாங்க. இதுக்கான ஃபண்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். வாட் இஸ் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே, அதாவது மத்திய அரசே வந்து ஒரு 100% 100 ரூபா இருக்குன்னா 100 ரூபாயும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கொடுத்துரும். ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு ரூபாயும் கொடுக்க தேவையில்ல. அதே மாதிரி சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்னா சென்டரும் ஸ்டேட்டும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி ஈக்குவலாக ஷேர் பண்ணுவாங்க. இல்லைனா சென்டர் அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க, ஸ்டேட் அதை விட கொஞ்சம் கம்மியாக ஷேர் பண்ணுவாங்க. பேசிக்காக 70-30, 60-40, 50-50 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 90-10 அப்படின்னு வந்தாலே வந்து அது நார்த் ஈஸ்ட் இந்தியா அப்படின்றதெல்லாம் முன்னாலே சொல்லியிருக்கேன். பேசிக் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதே தான். இதில் எத்தனை ஸ்கீம்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் ஆல்ரெடி 11 ஸ்கீம்ஸ் வில் பி அவைலபிள் அண்டர் திஸ் ஸ்கீம். என்னென்ன ஸ்கீம்ஸு? அந்த க்ரீன் ரிவால்யூஷன் ஸ்கீம் கீழே இருக்கக்கூடிய 11 ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் ஃபார் இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், ஷார்ட்டாக MIDH மிட்ஜ் அப்படின்னு சொல்லி படிப்போம். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மிஷன். 2007 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2013 ஒரு ஆக்ட் வேறு வந்திருக்கும்.
நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கணும், ஒவ்வொரு ஸ்கீம்ஸாக படிச்சிருவோம். நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்கீம்ஸு கீழே என்னென்ன மானிட்டரி சப்போர்ட் இருக்குது, எவ்வளோ ஷேர்ஸு, எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ அமௌண்ட், இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம வந்து இன்ச் பை இன்ச் படிக்கணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம். இதுவும் நேஷ்னல் மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட், பட் வி வில் ஸ்டடி அபவுட் திஸ். அண்ட் சப் மிஷன் ஆன் சீட்ஸ் அண்ட் பிளான்டிங் மெட்டீரியல், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீம் கீழே வரக்கூடியது தான், க்ரீன் ரிவல்யூஷன் ஸ்கீம் கீழே வரக்கூடியது. மிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் மெக்கனைசேஷன் கண்டிப்பாக படிக்கணும். சப்மிஷன் ஆன் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளான்ட் குவாரண்டைன், integrated scheme on agricultural census, economics and statistics, integrated scheme on agricultural cooperation, integrated scheme on agricultural marketing கண்டிப்பாக படிக்கணும். இதை நேஷ்னல் இ-கவர்னன்ஸ் பிளான் இந்த அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அப்போ இதெல்லாம் தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்க போகிறோம். மற்றதெல்லாம் சிம்பிளாக வந்து மேலோட்டமாக பார்த்துடலாம், மற்றதை மட்டும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் தனித்தனியாக இதே மாதிரி படிப்போம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன சொன்னால் மிட்ச். ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்னது? மிட்ச், மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் செக்டரை க்ரோத் பண்ணணும், இவ்வளோதான் விஷயம். இதை எந்த இயர் லான்ச் பண்ணான்னு கேட்பாங்க. 2014-15. க்ரீன் ரிவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணது 2005. 2014-15 எல்லாத்தையும் கிளஸ்டர் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துனாங்க. அதே தான் 2014-15 நிறைய பார்த்திங்கன்னா 2014-15 ஆஃப்டர் மோடி கவர்மெண்ட் வந்து வந்த பிறகு நிறைய விஷயங்களை வந்து மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. பேங்க் ஆகட்டும், சில பேங்க்ஸ் மெர்ஜன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய மெர்ஜ் பண்ணாங்க. நேம்ஸ் ஆஃப் த அதாவது நிறைய பிளேசஸுடைய நேம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2014-2015 நிறைய ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? லான்ச்டு இன் 2014-15. ஃபண்டிங் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், க்ரீன் ரிவல்யூஷன் கீழே வரக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஆனால் சில ஸ்கீம்ஸு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீமாக இருந்தாலும் மிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய சில இடங்கள் மட்டும் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பே பண்ணிவிடுவாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. நேஷ்னல் ஹார்டிகல்ச்சுரல் போர்டு, சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், கோகோனட் டெவலப்மெண்ட் போர்டு, நேஷ்னல் லெவல் ஏஜென்சிஸ், இது எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே 100% கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள், ரூட் டியூபர், அதாவது ஹார்டிகல்ச்சர் கீழே எல்லாமே. லேண்ட்ஸ்கேப் இதில் இருக்காது, பார்த்துக்கோங்க ஒரு டிஃப்ரென்ஸு. அரோமேட்டிக் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்குது, மஷ்ரூம்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் கோகோனட், கேஷ்யூ, கொக்கோ, இந்த எல்லா கிராப்ஸுமே கவர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கீமுக்கு கீழே ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். என்ன ஃபண்டிங் பேட்டர்ன் அப்படின்றதெல்லாம் பின்னால் வச்சுருக்கேன், ஸோ அப்படியே பாருங்கள். இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்னு கொடுத்துட்டு சில டைம் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த ஆப்ஷன்ஸை வந்து கம்பேர் பண்ணணும், அவ்வளோதான். ஆப்ஜெக்டிவ்ஸ் படிச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் நாம் சொல்கிறது. இதிலே கூட கிருஷ்யுன்னோத்தினா என்ன அப்படின்றத படிக்கணும். நீங்கள் கிருஷ்யுன்னோத்தினா என்ன அப்படின்றத படிக்கணும். ஆல்ரெடி நடத்தியிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்பு, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து எக்கனாமியை, நம்மளுடைய இந்தியன் எக்கனாமியை பூஸ்டப் பண்ணணுன்றது தான் முதல் ஆப்ஜெக்டிவ். ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். எப்படியெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம்? நல்ல குவாலிட்டியான ஜெர்ம் ப்ளஸை ஃபார்மர்ஸுக்கு கொடுக்குறது, பிளான்டிங் மெட்டீரியல் குவாலிட்டியாக கொடுக்கறது, வாட்டர் எஃபிஷியன்சியை வந்து மைக்ரோ இரிகேஷன் சச் ஆஸ் ட்ரிப் இரிகேஷன், அப்புறம் வந்து இந்த ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், இது மாதிரியான மைக்ரோ இரிகேஷனை யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஃபார்மர்ஸுடைய ஸ்கில்ஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதின் மூலமாக இந்த ஹார்டிகல்ச்சர் செக்டரை வந்து நல்ல முன்னேற்ற பாதையில் கொண்டு போகலாம் அப்படின்றது தான் இதனுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரை 300 பேர் இருக்கணும், 300 மெம்பர்ஸ் இருக்கணும். இஃப் இட் இஸ் பிளைன் ரீஜன், ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா 300 பேர் இருக்கணும். 100 பேர் என்னத்தில் இருக்கும்? ஹில்லி ரீஜனாக இருந்தால் 100 பேர் இருந்தால் போதுமானது.
ஏன் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபார்மர்ஸும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய ப்ராடியூசர்ஸை விற்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் போன வருஷத்தோட கரண்ட் அஃபேர்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். கரண்ட் அஃபேர்ஸில் பெருசாக நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்க மாட்டேன், நிறைய ஸ்கீம்ஸ் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள், டைம் எதுவும் வேஸ்ட் ஆகாது. அதில் இருக்கக்கூடிய எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்குன்னே தனியாக வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் உள்ள. ஓகே, எத்தனை பேர் இருக்கணும் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்னா, யார் SFACன்னு சொல்லக்கூடிய ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் கன்சோர்ஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு தான் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். அடுத்ததுக்கு மூவ் ஆகிடுவோம். காம்போனன்ட்ஸ், இதில் ஒரு 5 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன். இந்த ஹார்டிகல்ச்சர் மிஷனை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஹார்டிகல்ச்சர் மிஷன். அவங்க தான் வந்து செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸில் மட்டும் இந்த ஹார்டிகல்ச்சர் மிஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அடுத்து நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டு. இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை மிட்ச் ஸ்கீம் கீழே எல்லா ஸ்டேட்டு யூனியன் டெரிட்டரிஸ், எல்லா ஸ்டேட்லையும் யூனியன் டெரிட்டரியில் நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் போர்டு வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த மிட்ச் கீழே இருக்கக்கூடிய எல்லா ஸ்கீம்ஸுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே இந்த மிட்ச் செயல்படுது அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டிகல்ச்சர் மிஷன் ஃபார் நார்த் ஈஸ்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், நார்த் ஈஸ்ட் அண்டு ஹிமாலயன் ஸ்டேட்ஸ். இந்த ஸ்கீமுக்கு கீழே தான் ஒர்க் ஆகுது. நார்மல் ஸ்டேட்ஸில் எந்த ஸ்கீமு? நேஷ்னல் ஹார்டிகல்ச்சர் மிஷன். நார்த் ஈஸ்ட் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் எந்த ஸ்கீம் ஒர்க் ஆகும்? ஹார்டிகல்ச்சர் மிஷன் ஃபார் நார்த் ஈஸ்ட் அண்ட் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள் டிஃப்ரென்ஸ். அடுத்து மீதி 3 இருக்கக்கூடிய மீதி 2 காம்போனன்ட். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு. இதுலேருந்தே தெரியுது கோகனட் எந்த இடத்துலலாம் விளையிறாங்களோ அந்த இடத்துல இந்த ஸ்கீம் ஒர்க் ஆகும். சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் ஹார்டிகல்ச்சர் எங்கே இருக்குன்னா, நாகாலேண்டில் இருக்குது. ஸோ ப்ரொவைடிங் த டெக்னிக்கல் சப்போர்ட் அண்டு கெப்பாசிட்டி பில்டிங். கெப்பாசிட்டி பில்டிங்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கோல்டு ஸ்டோரேஜை உருவாக்குறதோ அல்லது பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதோ ரோடு போடுறதோ இதெல்லாம் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது இதெல்லாம் யாருடைய வேலை? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர். வேர் இட் இஸ் லொக்கேட்டட்? இட் இஸ் லொக்கேட்டட் இன் நாகாலாண்ட். ரைட். இந்த ஸ்கீம்ஸை மானிட்டர் பண்ணுறது யார்? இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது யார்? பின்னால் போட்டிருக்கேன். எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை ஹெட் பண்ணுறது யாருன்னு கேட்பாங்க. அது வந்து செக்ரட்டரி. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் மினிஸ்ட்ரி இருப்பாங்க. இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு வச்சுப்போமே, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இருக்காங்கன்னா அது கீழே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மினிஸ்டர் இருப்பார். யார்? அர்ஜுன் முண்டா இருக்கார் இல்லையா? அது மாதிரி எல்லா மினிஸ்ட்ரிக்கு கீழே ஒரு மினிஸ்டர் இருப்பார். அவருக்கு கீழே ஒரு செக்ரட்டரி இருப்பார். செக்ரட்டரி மோஸ்ட்லி வந்து ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஸாக இருப்பார். ஓகேவா? ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க. தே ஆர் வெல் நாலேஜ்டு பர்சன்ஸ். ஓகேவா? செக்ரட்டரின்றவங்க அவங்க தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் கீழே 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. டேர்னு ஒன்று, அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்றது ஒன்று. ஸோ இதில் இந்த செக்ரட்டரி இருக்கார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அவங்க தான் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ மிஷனுக்கு கீழே ஒரு 3 டியர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்று நேஷ்னல் லெவல், அடுத்தது ஸ்டேட் லெவல், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல். அடுத்தது நேஷ்னல் லெவலை பொறுத்தவரை ஒரு 2 கவுன்சில் இருக்குது இந்தியாவில். இந்த ஸ்கீம்ஸை ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. 2 கவுன்சில் இருக்குது நேஷ்னல் லெவலில். ஒன்று ஜென்ரல் கவுன்சில், ரெண்டாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஜென்ரல் கவுன்சிலை ஹெட் பண்ணுறவர் வந்து யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். அதே எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை வந்து ஹெட் பண்ணவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு கோஆப்ரேஷன். ஓகேவா? இவருடைய டியூட்டி என்ன? அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் டியூட்டி என்ன? ஓவரால் டைரெக்ஷன், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இஷ்யூஸையும் இவர் தான் வந்து கவனிப்பார், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். இவருடைய வேலை, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட வேலையே என்னென்னா அப்ரூவல் டு த ஆனுவல் ஆக்ஷன் பிளான்ஸ். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன பண்ணணும்னா, இந்த வருஷத்தில் இந்த அளவுக்கு எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்தந்த கிராப்ஸை வந்து விளைய வைக்கலாம், இந்த அளவுக்கு எங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஹார்டிகல்ச்சரை வந்து டெவலப்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் பிளான் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுமே ஆக்ஷன் பிளான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அதை அப்ரூவல் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, விச் இஸ் ஹெட்டட் பை த செக்ரட்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் கோஆப்ரேஷன்.
அது மட்டும் கிடையாது, நேஷ்னல் லெவல் ஏஜென்சிஸ் அண்ட் இது ஏற்கனவே கொடுத்த அந்த ஸ்கீம்ஸை ரிவ்யூ பண்ணுறதும் யாரோட வேலை தானா, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியுடைய வேலை. சரி, ரைட். நேஷ்னல் லெவல் முடிஞ்சது. அடுத்து ஸ்டேட் லெவல்லையும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அதை ஹெட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கமிஷனர், அப்படி இல்லைன்னா செக்ரட்டரி டு த அக்ரிகல்ச்சர் ஆர் ஹார்டிகல்ச்சர். இவங்க தான் வந்து இந்த ஸ்டேட் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை ஹெட் பண்ணுறவங்க. அவங்களுடைய டியூட்டியும் அதே தான், ஓவர்சீயிங் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ஸ்கீம். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு வரும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் மிஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் மிஷன் கமிட்டியை ஹெட் பண்ணக்கூடியது யாருன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த ஜில்லா பரிஷத். அதே அப்படி இல்லைன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த டிஆர்டிஏ, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய அமைப்பினுடைய சிஇஓ தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் மிஷன் கமிட்டியை வந்து ஹெட் பண்ணுறவங்க. ஓகேவா, ரைட். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஷேர் பர்சன்டேஜ் அல்லது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க. ஃபார் த எக்ஸாம்பிள், இந்த மிட்ஜ் ஸ்கீமுக்கு ஒரு 100 கோடி ஒதுக்குறாங்க அப்படின்னா, 100 கோடி தேவை அப்படின்னா அதில் 60 கோடியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துரும். மீதி இருக்கக்கூடிய 40 கோடியை ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு பே. ஓகேவா. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் பார்த்தோம்னா 90% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க, 10% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. யூனியன் டெரிட்டரிஸ் அடுத்தது வந்து என்எல்ஏஸ், ஓகேவா, நேஷ்னல் லெவல் ஏஜென்சிஸ், இவங்களுக்கெல்லாம் 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அமௌண்ட்டை பே பண்ணிடும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு கீழே, மிட்ஜ் ஸ்கீமுக்கு கீழே என்ன சொல்லணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதுதான் ஒரு மேஜர் ஆப்ஜெக்டிவ், கரெக்டாக. ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணுன்னா நாம் நிறைய செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணணும். ஃபார்மர்ஸுக்கு கான்ஃபரன்ஸு, ஒர்க் ஷாப்பு, சம் எக்ஸிபிஷன், கிசான் மேளாஸ், ஹார்டிகல்ச்சர் ஷோஸ், இது மாதிரியெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும், கரெக்டாக. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் வந்து ஃபண்டு ஒதுக்குறாங்க. அது என்னென்ன ஃபண்டு, எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது, அதை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எல்லா ஃபண்டையும் ஏற்றுக்கும் இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு. ஒரு வேளை இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் கொண்டு போய் ஃபார்மர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க அப்படின்னா 7.5 லட்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து 7.5 லட்சம் அலோகேட் ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் 4 நாள் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல்னால் மேக்ஸிமம் 4 நாள் நீங்கள் இந்த செமினார்ஸோ இல்லை கிசான் மேளாஸோ நடத்தலாம். அடுத்து நேஷ்னல் லெவல் அப்படின்னா 5 லட்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க, 2 நாளுக்குள்ளே நீங்கள் நடத்தி முடிச்சிடணும். ஸ்டேட் லெவல்னால் 3 லட்சம் 2 நாளைக்குள்ளே நடத்தணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல்னால் 2 லட்சம் 2 நாளுக்குள்ளே நடத்தணும். சிம்பிள். இன்டர்நேஷ்னல் லெவல்னால் 7.5, நேஷ்னல் லெவல்னால் 5, ஸ்டேட் லெவல்னால் 3, டிஸ்ட்ரிக்ட் லெவல்னால் 2 லட்சம். அடுத்தது இன்டர்நேஷ்னல் லெவல்னால் மட்டும்தான் 4 நாள், மற்ற எல்லாத்துக்குமே வந்து 2 நாள் தான், 2 நாளில் முடிச்சிருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த மிட்ஜ் ஸ்கீமு. மிட்ஜ் ஸ்கீமில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா பாயிண்ட்டுமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்கிற பட்சத்தில் நான் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா நிறைய தகவல்கள், இது மாதிரி ஏதாவது மிஸ் அவுட் ஆகிற தகவல்கள் அல்லது வேறு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான தகவல்கள்லாம் நாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ மீண்டும் ஒரு அருமையான செஷன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்குமார். டாடா, பை பை, see you.